திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி எல்லாருடைய ஃபேவரட் எப்படி உருவானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 1902 ஆண்டு நாகசாமி என்பவர் திண்டுக்கல்ல ஒரு இடத்துல கணக்கு பிள்ளையா வேலை செய்து கொண்டிருந்திருக்கார். அவரோட வைஃப் நல்லா சமைச்சு சீரக சம்பா அரிசியில சமைச்சு அவருக்கு அடிக்கடி சாப்பாடு கொடுத்து விடுறது வழக்கம். இது அவர் மட்டும் சாப்பிடாம அவரோட ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃபுக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருந்திருக்கிறார். ஸ்டாஃப் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, உங்களோட வைஃப் நல்லா சமைக்கிறாங்களே, எத்தனை நாளைக்கு தான் நீங்க கணக்கு பிள்ளையா இருக்க போறீங்க, நீங்களா ஓனா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க கூடாதான்னு கேட்க, அப்புறம் நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த விலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கிறார். இவரோட வைஃப் சமைக்க, இவர் கேஷியர்ல இருக்க, அப்படியே பிசினஸ் ஆஹா ஆஹான்னு போயிருக்கு. இவர் கேஷியர்ல இருக்கும் போது எப்பயுமே தலப்பா கட்டி கொண்டே இருந்திருக்காராம். இதை பார்த்த மக்கள் ஆனந்த விலாஸ் அப்படின்றத மறந்து தலப்பா கட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிதான் இதோட பேர் மாறி போனது. அப்படியே பிசினஸ் நல்லா போய் கொண்டிருக்கக்குள்ள இவரோட பேரன் தாத்தாட பிசினஸ் இன்னும் கொஞ்சம் நாங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லெவல்ல தாத்தாட பிசினஸ் வரணும்னு சொல்லி KFC மெக்டொனால்ட்ஸ்ல எல்லாம் போய் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கிறார். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்தனால தாத்தாட பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணலாம்னு சொல்லி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்த பிறகு சென்னையில திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கிறார். இப்ப கிட்டத்தட்ட 110 அவுட்லெட்ஸ் எல்லா இடமுமே இருக்கு. இதுதான் தலப்பாக்கட்டி பிரியாணி தோன்றின கதை.